வேத புத்தகம் முழுவதும் வாக்குத்தத்தங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் a promise in the Bible? வாக்குத்தத்தம் என்பது ஆண்டவர் தம்முடைய வாயினால் சொல்லுகிற ஒரு பறைசாற்றுதல், a declaration or a divine declaration that proceeds out of the mouth of God. ஆண்டவருடைய நினைவுகள் ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து நமக்கு புறப்பட்டு வருகிற அவருடைய வார்த்தையின் பறைசாற்றுதல். இந்த வாக்குத்தத்தம், அதாவது வசனங்களாகிய வாக்குத்தத்தங்களிலே ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே, வாட் காட் இன்டென்ட்ஸ் டு டூ அண்ட் வாட் காட் பர்பசஸ் டு ஹிஸ் பீப்புள். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உள்ளார்ந்த மனுஷனிலும் வாழ்க்கையிலும் என்ன செய்ய விரும்புகிறார், அவருடைய நோக்கம் என்ன என்பதை ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தெரிவிக்கிறது. அது அவருடைய பறைசாற்றுதல். It is a divine declaration from God. அதற்குள்ளாக அவருடைய நோக்கமும் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். இந்த வாக்குத்தத்தங்கள், the promise of God is backed by two things. இந்த வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது, இரண்டு அஸ்திபாரத்திலே நிற்கிறது. ஒரு அஸ்திபாரம் என்னவென்றால், it is guaranteed by the character of God. ஆண்டவருடைய குணத்தின் மேலே இந்த வாக்குத்தத்தங்கள் அஸ்திபாரமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. It is based on the character of God. Every promise of God guarantees us blessings because of the character of God. இந்த உலகத்தில் அநேகர் வாக்கு கொடுக்கிறார்கள். இதை செய்வேன், நான் வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கும் பொழுது முதலாவதாக என்ன பார்ப்பீர்கள்? இந்த சொல்ற ஆள் யாரு? வாட் இஸ் ஹிஸ் கேரக்டர்? சொல்ற ஆளை பொறுத்து தான் கொடுக்கிற வாக்கு இருக்கும். சரிதானே? ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கும் பொழுது இட் இஸ் கேரண்டீட். நமக்கு அதை உறுதிப்படுத்துவது அவருடைய குணநலன்கள். ஏனென்றால் சொல்வது கர்த்தர், அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். So முதல் அஸ்திபாரம், it is guaranteed by the character of God, அவருடைய குணங்கள். இரண்டாவது பாருங்க, this promise is fulfilled by God's timing. ஆண்டவருடைய நேரத்திலே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படும். Praise the Lord. This is the second foundation of any promise. எந்த வாக்குத்தத்தத்திற்கும் அஸ்திபாரம் இரண்டாவது இதுதான்.